ராணிப்பேட்டை வாரசந்தை மைதானத்தில் நகராட்சி நிர்வாகத்தின் மூலமாக 1,15,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மற்றும் நூலக மையத்தினை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் மற்றும் ராணிப்பேட்டை விடுதலை சிறுத்தை கட்சியின் நகரமன்ற துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் நகரமன்ற உறுப்பினர் நரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி பகுதியில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் செங்கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செங்கரும்பை பொங்கல் பரிசாக வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்ததைத் தொடர்ந்து அதிகாரிகள் செங்கரும்பை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்ட கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர் ராஜ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் செங்கரும்பு தரம் பார்த்து கொள்முதல் செய்வதற்காக ஆய்வு மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜூஜுவாடி பகுதியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 11ஆம் வகுப்பு பயிலும் 306 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ், மாநகர மேயர் சத்யா உள்ளிட்டோர் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் வானாதி ராஜாபுரம் கிராமத்தில் உள்ள சுமார் 20 ஏக்கரில் விவசாயிகள் பன்னீர் கரும்பினை பயிரிட்டுள்ளனர். இக்கரும்புகளை மயிலாடுதுறை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களுக்கு விவசாயிகள் கொண்டு சென்று விற்பனை செய்வது வழக்கம். தற்போது இந்த கரும்பு நல்ல விளைச்சல் இருப்பதால் இதனை அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவ்வாறு பன்னீர் கரும்பு ஒன்றுக்கு 18 ரூபாய் வீதம் கொள்முதல் செய்தால் கரும்பு விவசாயிகள் லாபம் ஈட்டலாம் என்று தெரிவிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசினர் தோட்ட வளாகத்தில் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அமைந்துள்ளது. இந்த கட்டடம் கட்டி 20 ஆண்டுகளுக்கு மேலாகிய நிலையில் மழைக்காலங்களில் நீதிமன்ற கட்டடத்தில் உள்ள அரசு ஆவணங்கள் சேதமடைவதாக கூறப்படுகிறது. மேலும் வாணியம்பாடி குற்றவியல் நீதிமன்றம் வளாகம் சிஎல் சாலையில் உள்ள வாடகை கட்டடத்தில் செயல்பட்டு வருவதால் அங்கு வாகனங்கள் நிறுத்தக்கூட இடம் இல்லாததால் வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் மிகவும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் வாணியம்பாடி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டித்தர வேண்டும் என்று வலியுறுத்தி வாணியம்பாடி வழக்கறிஞர் சங்கத்தினர் இன்று முதல் நீதிமன்றத்தை காலவரையற்ற புறக்கணிப்பு செய்து நீதிமன்றம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கை நிறைவேற்றும் வரை தொடர் போராட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளனர். வாணியம்பாடி வழக்கறிஞர் சங்கத்தின் நீண்ட நாளைய கோரிக்கையான வாணியம்பாடி நகரத்திற்குள் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டித்தர வேண்டும் என்று பல்லாண்டு காலமாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. வாணியம்பாடி நகரத்தில் 3 நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்றன. வாணியம்பாடி சார்பு நீதிமன்றமானது சிஎல் சாலையில் வாடகை கட்டிடத்தில் மிகவும் நெருக்கடியான பகுதியில் இயங்கி வருகிறது. அங்கு போதிய வசதி கிடையாது, பார்க்கிங் வசதி கிடையாது. அதே போல் வாணியம்பாடியில் உரிமையல் நீதிமன்றமானது வாணியம்பாடி வணிகர் சங்க கட்டிடத்தின் ஒரு பகுதியில் ஒரு ஒட்டு குடித்தனமாக இயங்கி வருகிறது. அங்கும் போதிய இடவசதி கிடையாது. அதே போல் நமது நீதித்துறை நடுவர் நீதிமன்றமானது 100 ஆண்டு கால பழமை வாய்ந்த மிகவும் பழுதடைந்துள்ள கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. அங்கும் இட நெருக்கடி வசதிகள் உள்ளது. மழை காலங்களில் மழை நீர் ஒழுகி நீதிமன்ற ஆவணங்கள் எல்லாம் பழுதாகிறது. இது குறித்து பலமுறை நீதித்துறை தரப்புக்கும் அரசு தரப்புக்கும் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இந்த ஒருங்கிணைந்த நீதிமன்றமானது கட்டித்தர வேண்டும் கோரிக்கையானது வழக்கறிஞர்கள், வழக்காடிகள், பொதுமக்கள், நீதிபதிகள், நீதிமன்ற ஊழியர் ஆகிய அனைவரின் நலனையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்காக இது செய்யப்படுகிறது. எங்களுடைய கோரிக்கையை பலமுறை நாங்கள் அரசுக்கும் நீதித்துறைக்கும் தகவல் தெரிவித்து விட்டோம். ஆனால் இதில் தொய்வு ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நேற்று 4/1/2024 தேதியில் வாணியம்பாடி வழக்கறிஞர் சங்கத்தின் நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட தீர்மானத்தின்படி நேற்று முதல் நீதிமன்ற புறக்கணிப்பு காலவரையற்று நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். இன்று அதன் ஒரு தொடர்ச்சியாக நீதிமன்ற வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இங்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை சேர்ந்த பேக்கரி உரிமையாளர் ரமேஷ் முதலியார்புரம் பகுதியில் வசித்து வருகிறார். இவர் தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனது குறித்து கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை திருடியவர்களை தேடி வந்தனர். மேலும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மதுரையைச் சேர்ந்த அப்சல் சலீம், பிரபாகரன் மற்றும் அந்தோணி செல்வகுமார் ஆகியோர் இருசக்கர வாகனத்தை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து இந்த மூவரும் வேறு ஏதாவது வழக்குகளில் சம்பந்தப்பட்டு உள்ளனர் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி கடந்த 6 மாதமாக வயிற்றுவலி மற்றும் வயிறு வீக்கத்தால் அவதிப்பட்டு வந்துள்ளார். இதனால் பல இடங்களில் மருத்துவம் பார்த்தும் வயிற்றுவலி குறையாததால் நேற்று குளோபல் மிஷன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவரை ஸ்கேன் மூலம் பரிசோதனை செய்ததில் சினைப்பை நீர்க்கட்டி பெரிய அளவில் 7 கிலோ இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அட்வான்ஸ்டு லாப்ரோஸ்கோபி சிறப்பு மருத்துவர் அழைக்கப்பட்டு பரிசோதித்து அவர் ஆலோசனையின்படி மருத்துவமனை மருத்துவர்கள் கத்தியின்றி, ரத்தமின்றி, தழும்பின்றி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றிகரமாக 7 கிலோ நீர்க்கட்டியை அகற்றி சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜீவா என்பவர் உடையார்பாளையம் பகுதியில் தையல் கடை நடத்தி வருகிறார். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி கடையில் இருந்தபோது ஆத்தூர் ஜோதி நகர் ராஜச்செட்டி தெருவைச் சேர்ந்த மேகராஜ் கடைக்கு வந்து பேச்சு கொடுப்பது போல பேசி ஜீவாவின் கண்ணில் மிளகாய் பொடி தூவி அவர் கழுத்தில் அணிந்திருந்த 3.5 சவரன் செயினை பறித்து சென்றார். இதுகுறித்து ஜீவா அளித்த புகாரின் பேரில் ஆத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை ஆத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதனை விசாரித்த நீதிபதி ஆனந்தன் குற்றவாளிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கீழசூரிய மூலை ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை நிதியிலிருந்து ரூபாய் 12.30 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பொது விநியோக கட்டிடத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப், கூடுதல் ஆட்சியர் ஸ்ரீகாந்த், கோட்டாட்சியர் பூர்ணிமா, வட்டாட்சியர் பாக்கியராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை ஆர்டிஸ் வீதியில் மாநகராட்சி சார்பில் 2.50 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் திறந்து வைத்து அறிவுசார் மையத்தில் உள்ள வசதிகளை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து குறிஞ்சி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் உக்கடம் பெரியகுளம் மேற்கு கரையில் அமைக்கப்பட்டுள்ள அனுபவ மையத்தை பார்வையிட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி ஆணையரும் 2 பேர் ஓட்டும் சைக்கிளை ஓட்டி பார்த்து மகிழ்ந்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 30.60 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இதன் திறப்பு விழாவில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ், மாநகராட்சி ஆணையர் பவன்குமார், மேயர் தினேஷ்குமார் மற்றும் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் சுமார் 10 கோடி ரூபாய் செலவில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சை மைய கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டிடத்தை சட்டமன்ற பேரவையின் மதிப்பீட்டு குழு தலைவரும் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்போது பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வந்த மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளதை அங்கிருந்தவர்கள் சுட்டிக்காட்டினர். இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக குழுவின் தலைவர் அன்பழகன் உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன், சிவக்குமார், சேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர். மாண்பிற்கினிய தமிழ்நாடு முதலமைச்சருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து பல ஆய்வுகளை அறிந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்றைக்கு விழுப்புரமும் இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் இந்த ஆய்வு பயணம் வருகின்ற பொழுது இந்த சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் வர்ற இடத்துல மெடிக்கல் காலேஜ் வர வேண்டும் என்ற ஒரு
செய்தியை இவங்க பல்வேறு நபர்கள் எங்களுக்கு காதில் சொன்னபோது அது எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியருடைய அதை அழைத்து போய் பார்ப்போம்னு சொல்லி வந்தோம். வர பொழுது பல்வேறு செய்திகள் எங்களுக்கு தவறாகவும் அது உண்மையாகவும் காதில் விழுந்தது. அதை தான் இன்றைக்கு இருக்கிற மருத்துவரோடு கேட்டிருக்கிறோம். இங்கே போதுமான அளவிற்கு நிதி உதவி இல்லை என்ற அந்த செய்தியை சொன்னார்கள். புதிய கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். 60 கோடி ரூபாயில் 2 தளம் வைத்திருக்கிற புதிய கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. வர இருக்கிற 5வது மாதங்கள் அது திறப்பு விழா செய்ய இருக்கிறார்கள். இதில் 60 பெட்டும் குழந்தைகளுக்கான இருக்கிற சிகிச்சையும் இதில் செய்யப்படுது. பழைய கட்டடங்கள் பராமரிக்கிறதுக்கான அது கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் ஒரு மதிப்பீடு கேட்டிருக்கிறார்கள். அது விரைவாக இந்த குழு ஆய்வு செய்து முதலமைச்சர் கவனத்திற்கும் இந்த துறை அமைச்சருக்கும் எடுத்து செல்லப்பட்டு விரைவாக இந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அந்த பணிகளை இந்த குழு செய்யும். ஆக நாங்கள் காதில் விழுந்த அந்த செயல்பாடுகள்லாம் இப்போ நீக்குவதற்கும் நீங்கள்லாம் ஒரு கேள்வி கேட்டீங்க, இது ஒரு சிரிஞ்சு வாங்குறதுக்கு கூட வெளியில் வாங்கணும் அப்படிங்கிறது. அந்த நிலை மறுக்கலை, அந்த நிலை உண்மை. நான் எங்களுடைய அரசாங்கம் இருக்குங்கிறதுக்காக நான் பொய் சொல்வதுக்கு வேறு இல்லை, ஆனால் இருந்திருக்கு. இனி இல்லாமல் இருப்பதற்கு என்னவோ அதுக்காக தான் இந்த குழு வந்திருக்கிறோம். இந்த குழுவின் மூலமாக மற்ற செய்திகளையும் காதில் வாங்கி கொண்டு எதை செய்ய முடியுமோ 8ஆம் தேதி வர 8ஆம் தேதி சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள்லாம் நம்மளை எல்லாம் இந்த குழு கூட்டியிருக்கிறது. அன்றைக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு இந்த உயர் தலைவர்களின் உயர் அதிகாரிகள் அழைக்கப்பட்டு அது தீர்வு செய்யப்பட்டு விரைவாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையானது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் அவ்வப்போது காட்டெருமைகள், காட்டுப்பன்றிகள் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் வலம் வருவது வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் வில்பட்டி பிரிவு அருகே நடந்து சென்ற அரசு மகளிர் கல்லூரி மாணவி பிரானந்திகா ஸ்ரீ காட்டுப்பன்றி தாக்கியதில் படுகாயமடைந்தார். இதையடுத்து அவரை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த கொடைக்கானல் வனசரகர் சிவக்குமார் மருத்துவமனைக்கு சென்று மாணவிக்கு தேவையான மருத்துவ உதவி அளிப்பதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வசிஷ்டபுரத்தை சேர்ந்தவர் உமா. இவர் தனது கணவர் பன்னீர் என்பவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனது 2 பிள்ளைகளுடன் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி உமாவிற்கு அதிக தலைவலி ஏற்பட்டதால் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் உமா மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து குடும்பத்தினர் சம்மதத்துடன் உமாவின் உடலில் இருந்து 8 உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. பின்னர் அவரது சொந்த ஊரான திட்டக்குடி வசிஷ்டபுரத்திற்கு உடலை கொண்டு வந்தனர். அங்கு விருத்தாச்சலம் சார் ஆட்சியர், கடலூர் மாவட்ட காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் அசோக்குமார், திட்டக்குடி வருவாய்த்துறையினர், நகராட்சி ஆணையர் ஆகியோர் உமாவின் உடலுக்கு மலர் அஞ்சலி செலுத்தி அரசு மரியாதை செலுத்தினர். கொடுக்கறதுக்கு நாங்கள் முடிவு எடுத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் குழந்தைங்க 2 பேர் அனாதையாக நிற்கிறாங்க. அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு வாசல் கூட இல்லைங்க. அரசுக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறது, அந்த பிள்ளைங்க அவங்க அம்மாவுடைய நினைவாக அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு விளக்கேற்றி ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நாங்கள் அந்த வேண்டுகோளை கொடுக்குறது. எங்கள் அண்ணி உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அவங்க மூளைச்சாவு இருந்ததுனால அவங்கள காப்பாற்ற முடியல. அவங்களோட உடல் உறுப்பு தானத்தான் நாங்கள் தானம் பண்ணணும். இப்போ அவங்களோட பசங்க தனியாக இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் இருந்து பார்த்துக்குவோம். ஆனால் கடைசி வரையும் அந்த பசங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும். வீடு வாசல் வச்சவங்க யாருமே இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு ஏதாவது ஒன்று அரசாங்கம் செய்யணும். அதை நாங்கள் ஒரு கோரிக்கையை கேட்கிறோம். சென்னை திருநின்றவூர் ராஜங்குப்பம் அம்பேத்கர் தெருவை சேர்ந்தவர் கலையரசன். அம்பத்தூரில் உள்ள சாப்ட்வேர் நிறுவனத்தில் பொறியாளராக பணிபுரிந்து வந்தார். இவர் தனது உறவினரின் இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பூந்தமல்லி நெடுஞ்சாலை கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் எதிரே சென்று கொண்டிருந்த போது பின்னால் வேகமாக வந்த ஆம்னி பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி விழுந்த கலையரசன் ஆம்னி பேருந்தின் அடியில் சிக்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் கலையரசன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்துக்கு காரணமான பேருந்து ஓட்டுநரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரில் உள்ள வேங்கான் தெருவில் குரு நமச்சிவாய மடத்திற்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பு வீடுகள் என கூறி ஏற்கனவே 11 வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன. இந்நிலையில் சிதம்பரம் வேங்கன் சந்து, சத்யா நகர், தில்லையம்மன் கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் உள்ள குடியிருப்பு வாசிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோருக்கு இந்து சமய அறநிலையத்துறை நோட்டீஸ் வழங்கியது. இதனால் அப்பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு சிதம்பரம் சாராட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அந்த மனுவில் இங்கு சுமார் 40 ஆண்டு காலமாக வசித்து வருவதால் தங்களை வாடகைதாரராக நிர்ணயம் செய்து உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். குருநமச்சிவாய்க்கு மடத்துக்கு சொந்தமான இடம். நாங்கள் ஒரு 60 வருஷமாக குடியிருக்கோம். அங்கே பசவராஜின்றவர் எங்கள்கிட்ட வாடகை வசூல் பண்ணிட்டு இருந்தார். 40 வருஷமாக வாடகை வசூல் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அறநிலையத்துறை அவங்க சரியாக நிர்வாகம் பண்ணலன்னு அறநிலையத்துறை எடுத்துக்கிட்டாங்க அவங்கள்ட்டேருந்து. இப்போ அறநிலையத்துறை எங்களுக்கு எவிஷன் பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 40-50 வருஷமாக இருந்துகிட்ருக்கோம். எங்களுக்கு தரவாடகை பண்ணி கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், மனு கொடுக்க வந்திருக்கோம் சப் கலெக்டருக்கு. முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கோம். மக்கள் தேடி முதல்வர்கள்ன்ற அதில் கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் நாங்கள் இப்போ ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். அந்த மனு இல்லை, அது 21 வீடுக்கு கேஸ் நடக்குது. அந்த ஆர்டர் காப்பி இருக்குது. அந்த 21 வீட்டில் 11 வீடு இடிக்கப்பட்டிருக்கு. பாக்கி 11 வீடு இருக்குது. இந்த கேஸ் நடக்கிறதுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்கள் கோயிலுக்கும் இதுக்கும் தள்ளி இருக்கோம். கோயிலுக்கும் எங்களுக்கும் இடையூறு இல்லாத இடத்துல இருக்கோம். எங்களுக்கு தரவாடகை பண்ணி கொடுக்கலாம். இதை திடீர்னு அறநிலையத்துறை வரதுக்கு என்ன காரணம் அது சொல்லுங்கள். அவங்க சரியாக நிர்வாகம் நடத்தலைன்றதுனால அறநிலையத்துறை அந்த இடத்த கையகப்படுத்திக்கிட்டாங்க. அந்த இடம் யாரும் சொந்தமானது? குருநமச்சிவாய மடத்துக்கு இடம் ட்ரஸ்ட் இருந்துச்சு. அந்த ட்ரஸ்ட் சரியாக நிர்வாகம் பண்ணலன்றதுனால இப்போ அறநிலையத்துறை எடுத்திருக்கு. அறநிலையத்துறை எடுத்து எங்களை எவிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான கோரிக்கை? எங்களுக்கு தரவாடகை பண்ணி கொடுக்க சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம். தரவாடகை நிரந்தரமாக இருக்கிறது தரவாடகை பண்ணி கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்குறோம். நாங்கள் ஏற்கனவே தரவாடகை கட்டிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு 40 வருஷத்தில் ஒரு 35 வருஷம் கொடுத்துருக்கோம். ஒரு 5 வருஷமாக நாங்கள் கொடுக்கறதில்ல. தலைவர் கலைஞர் இருந்ததுக்கப்புறம் அந்த தரவாடகை வேணான்னு சொல்லியிருந்தனால நாங்கள் அதெல்லாம் அதுக்கப்புறம் கொடுக்கறதில்ல. யாருமே கொடுக்குறது அந்த ரெக்கார்டெலாம் எங்கள்கிட்ட இருக்குது. இதை முதல்வர் அவர்கள் பரிசீலனை பண்ணி எங்களுக்கு தரவாடகை செய்து கொடுக்க சாரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே உள்ள முக்கிய சாலையின் சந்திப்பில் சாலையின் போக்குவரத்து நிகழ்வுகளை காவல்துறை மிக எளிதாக கண்காணிப்பதற்கு ஏதுவாக சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதியுடன் கூடிய 8 சிசிடிவி கேமராக்களை திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை தன்னுடைய சொந்த செலவில் அமைத்துக் கொடுத்தார். இதேபோன்று திருப்பத்தூர் பகுதிகளில் உள்ள சாலைகளிலும் முக்கிய இடங்களில் தன்னுடைய சொந்த செலவில் சிசிடிவி கேமராக்களை வழங்குவதாகவும் உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான், காவல் ஆய்வாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ், நல்லதம்பி மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மடப்புறத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் வழி செல்லும் நெடுஞ்சாலையினை இணைக்கும் பாலம் கட்டுவதற்கான அளவிடும் பணி நடைபெற்றது. இப்பணியினை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே. கலைவாணன், நகராட்சி நியமன குழு உறுப்பினர் வாரை பிரகாஷ் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். 30 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து திருவாரூர் மடப்புறம் பாலம் கட்டும் பணி தொடங்கியதால் 16வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் SN அசோகன் மற்றும் பொதுமக்கள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர்.